சென்னை கிண்டி ஜாஃபர்கான் பேட்டையில் குடோன் ஒன்றில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 900 மூட்டை கடத்தல் ரேஷன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன், இது குறித்தான முழு விவரங்கள் என்ன, பதிவு பண்ணலாம்? சென்னை கிண்டி ஜாஃபர்கான் பேட்டை சத்தியமூர்த்தி பகுதியில் ஜான் கன்னடி என்ற தெருவில் ஒரு வீட்டில் ரேஷன் அரிசிகளை கடத்தி குடோனாக பதுக்கி வைக்கப்பட்டு பின்னர் அது வெளி மாநிலங்களுக்கு கடத்தப்படுவதாக பொதுமக்கள் அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் குடிமைப் பொருள் வழங்கல் குற்ற புலனாய்வுத்துறை அதிகாரிகள் மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு சென்று நேரடியாக அந்த குடோனை ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக நேற்று இரவு டாடா எஸ் வாகனம் மூலமாக இந்த ரேஷன் அரிசிகளை 900 மூட்டைகளை கடத்தியதாகவும் அதன் அடிப்படையில் தற்போது இந்த குடோனை ஆய்வு மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உள்ளே பல மூட்டைகளை ரேஷன் அரிசிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ரேஷன் அரிசிகள் எங்கிருந்து வாங்கப்பட்டது என்பது குறித்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அந்த அரிசியின் தன்மை குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு அந்த அரிசிகள் பறிமுதல் செய்யப்படக்கூடிய நடவடிக்கைகளில் ஈடுபட இருப்பதாகவும் குடிமைப் பொருள் வழங்கல் குற்ற புலனாய்வுத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த குடோனை கோலமாவு விற்பனையில் ஈடுபடுவதாக கூறி மதன் என்பவரை எடுத்து தற்போது இந்த ரேஷன் அரிசி கடத்தல் ஈடுபட்டு இருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. மதனையும் கைது செய்யக்கூடிய நடவடிக்கைகளில் ஈடுபட இருப்பதாகவும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிகாரிகளோடு அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். ரேஷன் அரிசிகள் சரியாக வழங்கப்படாத நிலையில ரேஷன் கடத்தலை அரிசி கடத்தலை தடுக்காதது ஏன் என்றும் மதனை கைது செய்யப்பட வேண்டும் என்றும் இதே போன்று பல இடங்கள்ல ரேஷன் கடைகளிலிருந்து அரிசிகளை சட்டவிரோதமாக வாங்கி விற்பனை செய்யப்படுவதாகவும் அதிகாரிகளிடம் பொதுமக்கள் முறையிட்டும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்து பொதுமக்களை கலந்து போக செய்தார்கள். தற்போது அந்த குடோனுக்கு அதிகாரிகள் பூட்டி சீல் வைத்திருக்கிறார்கள். மேலும் அந்த அரிசிகளை வந்துட்டு பறிமுதல் செய்யப்படக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபட இருப்பதாகவும் மதனை கைது செய்யக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபட இருப்பதாகவும் அதிகாரி தரப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.